கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தேவ செய்தி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து சில வசனங்களை தியானிப்போமானால், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். அடுத்த வசனம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அடுத்த வசனம், முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அடுத்த வசனம், தேவன் ஈவுகளை கொடுத்திருக்கிறார், பற்பல ஈவுகளை கொடுத்திருக்கிறார். அந்த ஈவுகளின்படியே நம்ம என்ன செய்ய வேண்டுமானால் உக்கிரானக்காரனை போல உதவி செய்ய வேண்டும். அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படி செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். நம்ம இந்த வசனங்களில் என்ன தியானிக்கிறோம் என்றால், நம்ம ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். முடிவு சமீபமாக இருக்கிறது. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்க்குறோம், நம்ம ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், நம்ம ஒருவருக்கு உபசரிக்க வேண்டும். அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், நம்ம ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும். அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், நம்ம எதை செய்தாலும் தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா, தேவனுடைய வாக்கின்படியே நம்ம செய்ய வேண்டும். தேவனுடைய வசனத்தின்படியே செய்ய வேண்டும். தேவன் என்னெல்லாம் சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேட்டு அவருடைய வாக்கின்படியே நம்ம செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்க்குறோம், தேவனுடைய பலத்தினாலே செய்ய வேண்டும். நம்ம தேவன் நம்மளுக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நம்மளுக்கு தேவன் பலமுள்ள ஆவியை கொடுத்ததினால் நம்ம எல்லாவற்றையும் தேவனுடைய பலத்தினாலே செய்ய வேண்டும். நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம தேவனுடைய பலத்தினாலே நம்ம ஒவ்வொரு ஊழியங்களையும் செய்வோம். அடுத்த வசனத்தை பார்க்குறோம், 16வது வசனத்தில், ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நம்ம இப்போ கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு பாடுகள் வரும், அநேக பாடுகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வரும். நம்ம அந்த பாடுகளுக்கெல்லாம் நம்ம வெட்கப்படக்கூடாது. நம்ம வெட்கப்படாமல் தேவனுடைய நாமத்தையே நம்ம மகிமைப்படுத்துவோம். நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேத வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் படியுங்கள், தியானிங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.